லிங்கையா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன்கிட்ட 10 மாடுங்க இருந்துச்சு. லிங்கையாவோட பொண்டாட்டி லக்ஷ்மி ரொம்ப நல்லவ. ஆனா லிங்கையாவுக்கு கொஞ்சம் பேராசை குணம் அதிகம். எப்படியாவது சீக்கிரமா பணம் சம்பாதிச்சு ஊர்ல எல்லார விடவும் பெரிய வீடு கட்டணும், நிறைய நகை எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆசை. ஒரு நாள் சாயந்தர நேரம் மாடுகளை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா லிங்கையா லக்ஷ்மிய கூப்பிட்டான். லக்ஷ்மி, லக்ஷ்மி, இங்க வா. உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க தனியா கூப்பிடுறீங்க? ஏதாவது ரகசியம் சொல்ல போறீங்களா? ஆமா ஆமா, இது நமக்குள்ள ரகசியமா தான் இருக்கணும். இப்பெல்லாம் பால் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறல்ல, கையில ஒத்த ரூபா கூட நிக்க மாட்டேங்குது. என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம கிட்ட 10 மாடுங்க இருக்கு. ஊர்ல எல்லாருக்கும் நாம தான் பால் ஊத்திக்கிட்டு இருக்கோம். வர பணத்துல நல்லா சாப்பிடுறோம், நல்ல துணி போட்டுக்கிறோம். இதை விட வேற என்ன வேணும்? உனக்கு இதெல்லாம் புரியாது. துணியும் சாப்பாடும் மட்டும் இருந்தா போதுமா? அந்த எதிர் வீட்டு ரங்கையாவை பாரு. நேத்து தான் பட்டணத்துக்கு போய் பொண்டாட்டிக்கு காசி மாலை வாங்கி கொடுத்துருக்கான். நாம இன்னும் இந்த குடிசையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, உன்னை மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணி வைக்கணும். எனக்கு எதுக்குங்க இந்த ஆடம்பரம் எல்லாம்? நீங்க ஆரோக்கியமா இருந்தா அதுவே போதும். ஆனா இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றது? அங்கதான் நான் வரேன். நம்ம ஊர்ல ஒரு கால்வாய் தண்ணி இருக்கு. அந்த தண்ணி அமிர்தம் மாதிரி இருக்கும். அந்த தண்ணிய பால்ல கலந்தா யாருக்கு தெரிய போகுது? ஒரு படி பாலில் 2 படி தண்ணிய கலந்துடலாம். ஒரு நாளைக்கு 2 ரூபாய் அதிகமா சம்பாதிப்போம். மாசத்துக்கு எவ்வளோ வரும்னு பாரேன். என்னங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பால்ல தண்ணிய கலக்குறதா? பாலுனா அந்த கோமாதாவோட வரப்பிரசாதங்க. அதுல போய் தண்ணி கலந்தா அந்த கடவுள் நம்மள மன்னிக்க மாட்டாங்க. அடிய பைத்தியக்காரி, பாவம் புண்ணியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாம வாழ முடியாது. பட்டணத்துல இப்படி தான் பண்றாங்க. நாம என்ன பால்ல விஷத்தையா கலக்க போறோம்? தண்ணியை தானே கலக்க போறோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வேண்டாங்க, நான் சொல்றத கேளுங்க. ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் தான் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கும். ஆனா இன்னொருத்தங்களை ஏமாத்தி வாங்குற பணம் நிலைக்காதுங்க. போதும், நிறுத்துறியா? நீ சொல்றத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றத நீ கேட்டா போதும். நாளைக்கே போய் ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறேன். பால் கறக்கும் போது அதை கலந்து விட்டுடு. என்னால அதை செய்ய முடியாதுங்க. எனக்கு மனசாட்சி இருக்கு. ஊர்ல எத்தனை பேர் பால் வாங்குறாங்க, அவங்கள என்னால ஏமாத்த முடியாது. தேவையில்லாம ஏதாவது பேசி என்னை கோவப்படுத்தினா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவன். நான் சொல்றது தான் நடக்கணும். நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி நடந்துக்கல, அப்புறம் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் பார்த்துக்கோ. லக்ஷ்மி கண்ணுல கண்ணீரோட, உங்க விருப்பங்க. பாவமோ புண்ணியமோ உங்களோட சேர்ந்து எனக்கு வந்து சேரட்டும். கடவுள் உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும். அடுத்த நாள் காலையில லிங்கையா சொன்ன மாதிரியே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான். பாவம் லக்ஷ்மிக்கு விருப்பம் இல்லைனாலும் புருஷன் மிரட்டலுக்கு பயந்துதான் அவ தண்ணியை கலந்தா. அந்த தண்ணி கலந்த பாலை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள ரொம்பவும் சந்தோஷமா லிங்கையா பால் விற்கிறதுக்காக போனா. அப்போ கௌரி அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னு, அம்மா, கௌரி அம்மா, பால் கொண்டு வந்திருக்கேன். கௌரி அம்மா வரும்போது ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து, வந்துட்டியா லிங்கையா? என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு? அது மாடுங்களாம் இப்ப சரியா பால் கறக்க மாட்டேங்குதுங்க. சரியா புல்லும் சாப்பிட கொடுக்கறது இல்லைல்ல, அதான் நேரம் ஆயிடுச்சு. லிங்கையா பாத்திரத்துல பால் ஊத்தும் போது கௌரி அம்மா பாலை பார்த்து, என்ன லிங்கையா, வழக்கம் போல இல்லையே பாலு. பாலு ரொம்ப தண்ணியா இருக்கு. லிங்கையாவுக்கு பயம் வந்தாலும் கூட அவ எப்படியே சமாளிச்சு, ஐயோ, என்னங்கம்மா நீங்களே அப்படி சொல்லிட்டீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆ, நேத்து பச்சை புல்லு கிடைக்கலன்னு மாடுங்களுக்கு காஞ்ச புல்ல போட்டேன். அதான் பாலை தண்ணியா கறந்துருக்கு போல. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு பால் எப்படி இருக்க போகுதுன்னு. என்னவோ லிங்கையா, நீ சொல்றத நம்புறேன். எங்க வீட்டுல வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பாலை கொடுக்க போறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தா சரி. சரிங்கம்மா, எனக்கு தெரியாதா என்ன? நான் உங்களுக்கு புள்ள மாதிரி என்ன சந்தேகப்படலாமா? அங்கிருந்து லிங்கையா இன்னொரு வீட்டுக்கு போனான். அவன்கிட்ட பால் வாங்குற சோமையா அவன்கிட்ட வந்து, என்னடா லிங்கய்யா, நேத்து கொடுத்த பால்ல பாதி தண்ணியா இருந்துச்சாமே, என் பொண்டாட்டி சொன்னா. என்னங்க அண்ணன், என்னை இப்படி சந்தேகப்பட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன். நான் கொடுத்தப்ப நல்லா தானே இருந்துச்சு. ஒருவேளை உங்க பொண்டாட்டி பால் காய்ச்சும் போது அதிகமா தண்ணி ஊத்தியிருப்பாங்க. என் பொண்டாட்டி தண்ணி எல்லாம் ஊத்தி இருக்க மாட்டா. சரி, தெரியாம நடந்திருக்கோம். இந்த தடவை நல்ல பாலை ஊத்து. லிங்கையா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே,
இந்த ஊர் ஜனங்க என்ன சொன்னாலும் நம்புறாங்க. எல்லாம் இவங்களுடைய நேரம். சரிங்க அண்ணன், இந்தாங்க உங்களுக்கு சுத்தமான பாலை தான் கொடுக்கறேன். அப்படின்னு தண்ணி கலந்த பாலை தான் ஊத்துனா. மாசங்களும் போச்சு. லிங்கையோட பேராசைக்கு அளவில்லாம போச்சு. முதல்ல 2 சொம்பு தண்ணிய கலக்கிறவன் இப்போ பாதி பாலு பாதி தண்ணிய கலந்துகிட்டு இருந்தான். லக்ஷ்மி எவ்வளவுதான் கேட்டாலும் அவன் ஒத்துக்கல. ஆனா அப்படி வியாபாரம் பண்ணதுல அவன் பெட்டி நிறைய பணமும் சேர்ந்துச்சு. அந்த சந்தோஷம் அவனுக்கு போதுமானதா இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் சாப்பிடும்போது, ஏங்க சந்தையில நாம விக்கிற பாலை பத்தி சில பேர் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நம்ம ஊரு தலைவர் வீட்டுக்கு நாம தானே பால் ஊத்துறோம், தண்ணி ரொம்ப அதிகமா இருக்குன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாராமா. அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கொடுக்கற பால் அமிர்தம் மாதிரி இருக்கும். அந்த பெட்டியில பாத்தியா எவ்வளோ பணம் சேர்ந்துருக்குன்னு? அதை பார்க்கும்போது எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது. அந்த பணம் தான் நமக்கு ஆபத்தாயிடுமோன்னு பயமா இருக்குங்க. இப்பெல்லாம் நீங்க தூக்கத்துல கூட பணம் பணம்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. மனுஷனுக்கு வீட்ல நிம்மதி இருக்கா? நிம்மதியை வச்சு ஒரு பிடி அரிசி வாங்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. ஒரு நல்ல செய்தி, பக்கத்து ஊரில் திருவிழா நடக்குது. அங்கே மாடுங்களை விற்க போகிறாங்க. அப்படியே நானும் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு 2 மாடுங்களை வாங்கிட்டு வர போகிறேன். அப்படியே உனக்கு தங்க சங்கிலியும் வாங்கிட்டு வரேன். எனக்கு நகையும் வேண்டாம், எதுவும் வேணாம். நான் சொல்றத கேளுங்க. அந்த பாவப்பட்ட பணம் வேண்டாங்க. நீங்க அதை எடுத்துக்கிட்டு எங்கேயும் போகாதீங்க. மனசுக்கு ஏதோ கெட்டதா தோணுது. நீ எப்பவும் இப்படித்தான். உன் பேச்சை நான் கேட்க போகிறதில்ல. நாளைக்கு காலையில் நான் கிளம்புறேன். எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துடு. உங்க நேரம். என் பேச்சு எப்படி கேட்க மாட்டீங்க? அந்த கடவுள் கேட்க வைப்பாரு. காலையில லிங்கையா பட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு தலைக்கு தலப்பா வச்சுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா அவன் சேர்த்து வச்ச அந்த பணத்தை இடுப்புல சொருகிக்கிட்டு சந்தைக்கு கிளம்புனான். லிங்கையா வண்டியில எதுவும் போல கால்நடையா தான் நடந்து போய்கிட்டு இருந்தான். வழியில ஒரு காடு. அந்த காட்டை தாண்டி போய்கிட்டு இருந்தான். அப்படி போகும்போது அமைதியா இருக்கிற காட்டுல அவன் பையில இருக்கிற சில்லறை சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டுக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா, ஆஹா, இந்த பை எவ்வளோ கனமாக இருக்கு. இந்த பையில் இருக்கிற பணத்தை வச்சு நான் 2 மாடுங்களை வாங்குவேன். அந்த 2 மாடுங்களும் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பாலை கறக்கும். அதில் இன்னொரு 10 லிட்டர் தண்ணியை கலந்தனா தினமும் 20 லிட்டர் பாலை நான் விற்க முடியும். அப்படின்னு அவன் காத்துலயே கணக்கு போட ஆரம்பிச்சான். ஒரு வருஷத்தில் நான் சம்பாதிக்கிற பணத்தில் என் வீட்டை இடிச்சிட்டு பெரிய வீடாக கட்ட போகிறேன். ஊரில் எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. என் ஊர் வட்டி வியாபாரி கூட என்னை பார்த்து பொறாமப்படணும். கொஞ்ச நாளில் நானும் வட்டி வியாபாரம் ஆரம்பிப்பேன். அப்புறம் ஊரில் எல்லாரும் என்னை பார்த்து கும்பிடு போடுவாங்க. வழியில ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. ரொம்ப சோர்வா இருக்குன்னு அங்க உக்காந்து ஓய்வெடுக்கிறதுக்காக போனான். மரத்துக்கு கீழே வந்து உக்காந்து இடுப்புல சொருகியிருந்த அந்த பணப்பைய வெளியில எடுத்து அந்த பணப்பைய பார்த்து சந்தோஷமா, என் தங்கம், பணம் தான் எனக்கு எல்லாமே. இந்த லக்ஷ்மிக்கு இது புரிய மாட்டேங்குது. பாவம் புண்ணியம்னு பேசிக்கிட்டு இருக்கா. உலகத்தில் பணம் தான் முக்கியம். அப்போ மரத்துல உக்காந்துக்கிட்டு இருந்த ஒரு குரங்கு கத்த ஆரம்பிச்சுது. லிங்கையாவும் நிமிர்ந்து பார்த்தான். மரத்துல இருக்கிற அந்த குரங்க பார்த்து, என்ன குரங்கு, நீ மேலே இருக்க, நான் கீழே இருக்கேன். நாளையிலிருந்து நான் ராஜாவா வாழ போறேன். அப்ப நானும் மேலே வந்துடுவேன். லிங்கையாவுக்கு தாகம் எடுத்தது. பக்கத்துல இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணியை குடிக்கலான்னு சொல்லி பணப்பைய அங்கேயே மரத்துக்கு கீழே வச்சுட்டு அவன் ஆத்துக்கிட்ட போனான். அப்போ மரத்துல இருந்து அந்த குரங்கு கீழே இறங்கி வரத பார்த்தான். ஏய் ஏய், நில்லு நில்லு. ஆனா அந்த குரங்கு கீழே வந்து லிங்கையா கீழே வச்சிருந்த பணப்பைய தூக்கிக்கிட்டு மறுபடியும் மரத்துல ஏறி போய் உக்காந்துக்குச்சு. லிங்கையா அதை பார்த்து ரொம்பவும் பயந்து போயிட்டான். உடனே அவன் மரத்துக்கிட்ட ஓடி வந்தான். அந்த குரங்கு அந்த பணப்பைய பிரிக்க பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, எப்பா குரங்கு ராஜா, ஆஞ்சநேய சுவாமி, அந்த பைய கொடுத்துடுப்பா. அதுதான் பையன் உசுரு. தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுத்துடு. கீழே எதுவும் போடாதப்பா, கொடுப்பா. குரங்கு அந்த பைய பிரிச்சுது. உள்ள இருக்கிற வெள்ளி காசு எல்லாத்தையும் பார்த்துச்சு. அது ஏதோ விளையாட்டு பொருளாதான் அதுக்கு தெரிஞ்சுது. ஐயோ, அதை எதுவும் பண்ணிடாத. அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம். இல்ல இல்ல, என் அறிவால சம்பாதிச்ச பணம். குரங்கு 1 ரூபாவை எடுத்து கடிச்சு பார்த்துச்சு. அது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு தூக்கி தரையில எரிஞ்சுது. அப்போ லிங்கைய காலுக்கிட்ட வந்து அந்த காசு விழுந்துச்சு. ஐயோ கடவுளே, இந்த குரங்குக்கும் கொஞ்சம் அறிவை கூட. பைய போட்டுடாம கொஞ்சம் பார்த்துக்கோயேன். ஆனா குரங்குக்கு அது ஒரு புது விளையாட்டு மாதிரி இருந்துச்சு. அது மரத்தோட கிளையில உட்காந்துக்கிட்டு 2 கையிலயும் ஒவ்வொரு பொடி காசை எடுத்துச்சு. அதுல ஒரு பொடி காசை எடுத்து இந்த பக்கம் தரையில லிங்கையோட கால் கிட்ட தூக்கி போட்டுச்சு. இன்னொரு பொடி காசை எடுத்து பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஆத்து தண்ணியில தூக்கி போட்டுருச்சு. லிங்கையா பதற ஆரம்பிச்சான். வேண்டாம் வேண்டாம், பணம்
தண்ணியில போட்டுடாத, தரையில போடு. ஐயோ, என் பணம் போகுதே. ஆனா குரங்குக்கு அவன் சொன்னது எதுவுமே புரியல. அது அதோட விளையாட்டை விளையாடிக்கிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரமாவே ஒரு படி காசை எடுத்து இந்த பக்கம் போட்டு ஒரு படி காசை எடுத்து அது தண்ணியில போட்டுக்கிட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. பாதி பணம் தண்ணிக்குள்ள போயிடுச்சே. நான் கட்ட வேண்டிய வீடு, வாங்க வேண்டிய மாடு எல்லாம் வீணா போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த பை காலி ஆயிடுச்சு. காலியா இருக்கிற பையையும் தூக்கி லிங்கையா பக்கத்துல தான் அந்த குரங்கு போட்டுட்டு போயிடுச்சு. லிங்கையா பாதி பணம் தண்ணியில போயிடுச்சு. பாதி பணம் மட்டும்தான் அவன்கிட்ட இருந்துச்சு. அந்த பாதி பணத்தை பார்த்துக்கிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தான். என்னப்பா இப்படி பண்ணிட்ட? பாதி பணத்தை மட்டும்தான் எனக்கு கொடுத்தியா? அப்படின்னு சொல்லி அழாத குறையா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில மாடு வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தான். சோகமா வந்த புருஷனை பார்த்து, என்னங்க என்னாச்சு? என்ன மாடு வாங்குறேன்னு போய் இப்படி கை வீசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே பாவம் சோகமா உட்காந்துட்டான் லிங்கையா. எல்லாம் போயிடுச்சு லக்ஷ்மி, என் ஆசை எல்லாமே வீணா போச்சு. லக்ஷ்மி ரொம்ப பதட்டமா, என்னங்க நடந்துச்சு? திருடங்க யாராச்சும் வந்துட்டாங்களா திருடங்க இல்ல, நான் பண்ண தப்புக்கு கிடைச்ச தண்டனை இது. அப்படின்னு நடந்தத சொன்னான். அந்த குரங்கு சரி பாதி பணத்தை தண்ணியில போட்டுட்டு மிச்ச பணத்தை என்கிட்ட கொடுத்துடுச்சு. லக்ஷ்மி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பெருமூச்சு விட்டு, பாத்தீங்களா, அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி சம்பாதிக்க வேணான்னு. ஆனா எனக்கு ஏன் லக்ஷ்மி இப்படி நடக்கணும்? நான் கஷ்டப்படலையா? நீங்க கஷ்டப்பட்டீங்க, ஆனா ஏமாத்தவும் செஞ்சீங்க. பால் கறந்து பால்ல பாதிக்கு பாதி தண்ணியை கலந்து தானே நீங்க வித்தீங்க. இப்போ நீங்க கொடுத்த பாலுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா பேராசையால தண்ணி கலந்தீங்களே, அதுக்கான பணம் தான் உங்ககிட்ட இல்ல. உண்மைதான் லக்ஷ்மி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் பாதி தண்ணியை கலந்த, பாதி பாலை கொடுத்தேன். பாலுக்கான பணம் எனக்கு வந்துடுச்சு, தண்ணி கலந்ததுக்கான பணம் தான் போயிடுச்சு. இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க, யாரையும் ஏமாத்தி சம்பாதிச்சா அந்த காசு நிலைக்காது. இப்ப கையில இருக்கிற காசை வச்சு நீங்க நம்ம கடன் எல்லாத்தையும் அடிச்சிருங்க, நிம்மதியான வாழ்க்கைய வாழலாம். என்னை மன்னிச்சிடு லக்ஷ்மி, உன் பேச்சை கேட்காம நான் பேராசையோட நடந்துக்கிட்டேன். குரங்கு பாடம் கற்று கொடுத்துருச்சு. இனி பாலில் ஒரு துளி தண்ணியை கூட எப்பவும் கலக்க மாட்டேன். ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே நேர்மையோட நல்ல பாலை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். நல்லதுங்க, பணம் போனா போகுது விடுங்க. அது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லைல்ல, அதனால வருத்தப்படாதீங்க. கை கால் கழுவிட்டு உள்ள வாங்க, உங்களுக்கு சூடா சாப்பாடு கொடுக்குறேன். உண்மைதான் லக்ஷ்மி, கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தில் கஞ்சி குடிச்சாலும் அமிர்தம்தான். ஏமாத்தி சம்பாதிச்சு விருந்து சாப்பிட்டாலும் அது விஷம்தான். அன்னையில இருந்து லிங்கையா முழுசாவே மாறிட்டான். அவங்க ஊர்ல லிங்கையா விக்கிற பாலுனா அது சுத்தமான பாலு அப்படின்னு அவன் பேர் வாங்கினான். அதனால அவனுக்கு பெரிய சொத்து பத்து வரலனாலும் நிம்மதியா வயிறார சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தான்.